அனைவருக்கும் வணக்கம். ஆங்கிலத்தின் அடிப்படை. யார்கிட்ட வேணாலும் ஆங்கிலத்தின் அடிப்படை என்னன்ட்டு கேட்டால் முதல்ல அவங்க சொல்கிற விஷயம் கிராமர். ஓகே, கிராமர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தின் அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, அந்த கிராமரில் வந்து பார்த்திங்கன்னா எது அடிப்படை அப்படின்னு கேட்டோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதுதான் நம்ம எப்பயுமே எந்த ஒரு கிராமர் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இங்கிலீஷில் எந்த ஒரு விஷயத்தை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம எதுலேருந்து தான் ஆரம்பிப்போம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து தான் ஆரம்பிப்போம். அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு பயன்படுது, அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்னென்றே நம்ம பார்க்கணும். இப்போ கீழே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு வேர்ப் ஓப்பன் அப்படின்ற ஒரு வேர்ப் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக ஓப்பன்னா நம்மளுக்கு வேர்ப் ஆக்ஷன் வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஓப்பன்னா என்னது? திறக்கிறது. அதை வச்சு நம்மளால் எப்படி சென்டென்சஸ் க்ரியேட் பண்ண முடியும்? ஸோ சென்டென்ஸ் க்ரியேஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்னன்னு தெரிய வேண்டிய கட்டாயம் இருக்குது. சரிங்களா? இப்போ ஓப்பன் மட்டும் இருக்கா, தெற அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அடுத்து ஓப்பன் தி டோர் அப்படின்னு சொல்லும்போது கதவை தெற அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ளீஸ் ஓப்பன் தி டோர் அப்படின்னு சொல்லும்போது தயவு செஞ்சு அந்த கதவை தெற அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தே ஓப்பன் தி டோர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கதவை திறக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே அவ கதவை திறக்கிறா அப்படின்னு சொல்கிறதுக்கு சி ஓப்பன்ஸ் தி டோர் அப்படின்னு சொல்கிறோம். ஓப்பன் தி டோர் ஷி இட்டு வந்தால் மட்டும் ஓப்பன்ஸ் தி டோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வச்சு இன்னும் பாருங்கள் அப்படி சென்டென்ஸ் எப்படி பில்ட் ஆகுதுன்ட்டு. சி ஓப்பன்ஸ் தி டோர் டு கோ இன்சைட். அவள் வந்து கதவை திறந்து உள்ளே போகிறா. கதவை திறந்து உள்ளே போகிறா. சி ஓப்பன்ஸ் தி டோர் அண்ட் பிரிங்ஸ் ஹர் புக். கதவை திறந்து உள்ளே இருந்து புக்கை கொண்டு வரா. ஸோ சி ஓப்பன்ஸ் தி டோர் அண்ட் பிரிங்ஸ் ஹர் புக். வாவ், சி ஓப்பன்ஸ் தி புக் டு ரீட். பரவாயில்லையே, புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த வேர்பை வச்சு தான் நம்மளால் என்ன க்ரியேட் பண்ண முடியும்? நிறைய சென்டென்சஸ் க்ரியேட் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து 20 நாளில் ஆங்கிலம் தலைப்பில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா ஆக்ஷன் வேர்ட்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஆக்ஷன் வேர்ட்ஸை வச்சு தான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சென்டென்ஸ். ஓப்பன் தி டோர் அதுவும் ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸ். ப்ளீஸ் ஓப்பன் தி டோர் அதுவும் கம்ப்ளீட்டான சென்டென்ஸ் தான். தே ஓப்பன் தி டோர் அதுவும் கம்ப்ளீட்டான சென்டென்ஸ் தான். இங்கே கடைசி வரையுமே பாருங்கள் கம்ப்ளீட்டான சென்டென்ஸ். ஆனால் இது எல்லாத்துக்குமே பேசிக் என்னென்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான். சரிங்களா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எதுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதை நான் இந்த வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்னன்றது ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம் வாங்க. இப்போ இங்கே ஒரு சென்டென்ஸ் கவனிங்க. வாவ், த லிட்டில் கேர்ள் குயிக்லி ரேன் டு தி ஸ்டோர் அண்ட் பாட் சம் கேண்டி. வாவ், த லிட்டில் கேர்ள் குயிக்லி ரேன் டு தி ஸ்டோர் அண்ட் பாட் சம் கேண்டி. இந்த ஒரே சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே இருக்குது. எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது? 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த வாவ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் இன்டர்ஜெக்ஷன். அடுத்து அந்த த அப்படின்னு வந்தது இல்லைங்களா, த கேர்ளுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ தட் இஸ் ஆர்டிக்கல். லிட்டில் அப்படின்றது கேர்ளை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்லுது, அது அட்ஜெக்டிவ். கேர்ள், ஸ்டோர், கேண்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நவுன். குயிக்லி அப்படின்றது அட்வர்ப். ரேன், பாட் இது ரெண்டுமே ஆக்ஷன் வேர்ட்ஸ். டு அப்படின்றது ப்ரிப்போசிஷன். அண்ட் அப்படின்றது கன்ஜெக்ஷன். ஸோ 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுமே இந்த ஒரே சென்டென்சஸில் இருக்குது. வாட் இஸ் வாட் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நவுன்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? இது ஒரு நேம் வேர்டு. நேம் ஆஃப் பர்சன்ஸ், நேம் ஆஃப் பிளேஸு, நேம் ஆஃப் திங்ஸு, நேம் ஆஃப் ஐடியா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நவுன் பொறுத்தவரையுமே நேமிங் வேர்ட், வெக்காபுலரி நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பொருளுக்கும் பாருங்கள். பர்சனுக்கு வந்து பேர் ஒன்றே தான், பிளேஸஸ்க்கும் பேர் ஒன்று தான். இது பேர் ஸ்ட்ரீட்னா ஸ்ட்ரீட் தான், இந்த இடத்துக்கு பேர் ஆட்டிக்னா ஆட்டிக் தான். சரிங்களா? இது பேர் சிட்டினா சிட்டி தான். ஸோ நீங்கள் வந்து பர்சனுக்கும் பிளேஸ்க்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. பட் நம்மளை சுற்றி இருக்கிற திங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வி ஹாவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ சுற்றி இருக்கிற பொருளை பற்றி அவருடைய இங்கிலீஷ் டேர்ம்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரவி இஸ் மை ஃப்ரெண்ட். ரவி நேம் ஆஃப் எ பர்சன். ஸோ ரவின்றது நவுனு. த புக் இஸ் ஆன் தி டேபிள். புக்குன்றது நேம் ஆஃப் எ திங். ஸோ தட் இஸ் நவுன். அடுத்து ப்ரனவுன். ப்ரனவுன் பொறுத்தவரையுமே பிரதி பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நவுன் பயன்படுத்த முடியாமல் நவுனை ரிப்பீட் ஆகிற இடத்துல அதுக்கு பதிலாக பயன்படுத்துகிற வார்த்தை தான் ப்ரனவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ப்ரொனவுன்ஸ் பொறுத்தவரையுமே மொத்தமே 42 தான் இருக்குது. ஸோ அந்த 42யுமே நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நவுனில் நீங்கள் என்ன அதிகமாக நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், திங்ஸ்க்கு நம்மளை சுற்றி இருக்கிற திங்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கும் நான் வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். அடுத்து ப்ரொனவுன்ஸ் பொறுத்தவரையுமே இருக்கிற அந்த 42யுமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தட்ஸ் இனஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ப்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்தில் 500 ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 467 வார்த்தைகள் போட்டிருக்கோம். அந்த ரிப்பீட் ஆகிற வார்த்தைகள்லாம் விட்டுட்டு மீதி 467 இருக்கும். அதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஈட்ஸ் ரைஸ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈட்ஸ் அப்படின்றது ஆக்ஷன் வேர்ட்ஸ். பேர்ட்ஸ் ஃப்ளைன்ற இடத்துல ஃப்ளை அப்படின்றது ஆக்ஷன் வேர்ட். அட்ஜெக்டிவ்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆளை பற்றி, அதாவது ஒரு நவுனை பற்றியோ இல்லை ஒரு நம்ம பர்சன், பிளேஸ், திங்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நவுனை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிறது. இப்போ ஊட்டி எப்படி இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அதே வந்து ராஜஸ்தான் எப்படி இருக்குது, ஹாட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிளேஸை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா சொல்கிற விஷயம். ஒரு பர்சனை பற்றி நம்ம சொல்லலாம். இவன் எப்படி இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவன் எப்படி இருக்கான், க்ளவராக இருக்கான். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நம்ம அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அட்ஜெக்டிவ்ஸும் ஒரு 50 அட்ஜெக்டிவ்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், இஸ் எ டால் பாய். இந்த இடத்துல எது அட்ஜெக்டிவ்னா அந்த பாயை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிற டால் அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ். த ரெட் ஆப்பிள் இஸ் ஸ்வீட். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிற வார்த்தைகள். ரெட்டும் அட்ஜெக்டிவ் தான், ஸ்வீட்டும் அட்ஜெக்டிவ் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா அட்வர்பை பொறுத்தவரையுமே அந்த ஆக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணி சொல்லும். ஆனால் இந்த இடத்துல நம்ம 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவனுக்கு இந்த வார்த்தை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேர்பையோ இல்லை ஒரு அட்ஜெக்டிவையோ இல்லை இன்னொரு அட்வர்பையோ மாடிஃபை பண்ணி சொல்கிறதா என்னதுன்னா அட்வர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இங்கே கீழே கவனிச்சிங்கன்னா ஷி சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி. இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லின்றது தான் அட்ஜெக்டிவ். ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட்ன்றது இந்த இடத்துல அட்ஜெக்டிவ். சரிங்களா? ஓகே, இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம அட்ஜெக்டிவ் ஒரு 50 தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அட்வர்பும் நம்ம கண்டிப்பாக 50 தெரிஞ்சுக்கணும். ப்ரிப்போசிஷன்ஸ், இதுக்கு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடணும். ஏன்னா ப்ரிப்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸை மீனிங்ஃபுல்லாக பெருசாக கொண்டு வரதுக்கு. இப்போ எடுத்துக்காட்டால் ஓப்பன்ஸ் த டோர் அப்படின்றோம் இல்லைங்களா? சி ஓப்பன்ஸ் தி டோர் நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. ஷி ஓப்பன்ஸ் தி டோர். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணால் சி ஓப்பன்ஸ் தி டோர் டு டேக் ஹர் புக் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? கதவை திறந்தால் எதுக்கு போய் அவள் புக்கை எடுத்துகிட்டு வரத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த டு டேக் ஹர் புக் அப்படின்ற சென்டென்ஸை ரொம்ப பெருசாக லென்த்தியாக கொண்டு வரத்துக்கு நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியம்னா ப்ரிப்போசிஷனும் கன்ஜெக்ஷன்ஸ் தான் முக்கியம். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ப்ரிப்போசிஷனையும் வச்சு நம்ம அடுத்த ஒரு வீடியோவை போடலாம். நம்ம கன்ஜெக்ஷனுக்கு அதே மாதிரி தான். we have to give more importance for conjunctions. இது எல்லாமே எதுக்குன்னா சென்டென்ஸை லென்த்தியாக பேசுகிறதுக்கும் அப்படியே ஃப்ளூயண்ட்டாக அடுத்தடுத்து என்ன வருன்றதை நம்ம அப்படியே ஃப்ளூயண்ட்டாக கொண்டு வரதுக்கும் ப்ரிப்போசிஷன்ஸும் கன்ஜெக்ஷன்ஸும் நம்ம ரொம்ப முக்கியம். இப்போ ராம் அண்ட் ஷாம் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்ன்றோம் இல்லைங்களா? இந்த இடத்துல அண்டு வந்து பார்த்திங்கன்னா கன்ஜெக்ஷன்னா கனெக்டிங் வேர்டு தானே. சரிங்களா? ராமையும் ஷாமையும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் என்னதுன்னா அண்டு. ஐ வாஸ் டயர்ட் பட் ஐ ஒர்க்டு. டயர்டு, ஒர்க்டு, இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சென்டென்ஸுமே ஐ வாஸ் டயர்டுன்றது ஒரு சென்டென்ஸ், ஐ ஒர்க்டுன்றது ஒரு சென்டென்ஸ். இது 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ண பயன்படுத்த வார்த்தை பட்டு. ஸோ பட்டுன்றது ஒரு கன்ஜெக்ஷன்ஸ். ஸோ கன்ஜெக்ஷன் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸு ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கணும். இன்டர்ஜெக்ஷன்ஸ் பொறுத்தவரைமே நம்முடைய சடன் இமோஷனை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள், அவ்வளோதான். இன்டர்ஜெக்ஷன் 2 வகை தான். ஒன்று சந்தோஷமான டைமில் பயன்படுத்துறது, இன்னொன்று ரொம்ப துக்கமாக இருக்கும்போது பயன்படுத்துறது. ஸோ சந்தோஷமாக இருக்கும்போது என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தலாம், துக்கமாக இருக்கும்போது என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தலாம், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நல்ல கவனிங்க. நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு வேர்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வேர்பை பொறுத்தவரையுமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நவுன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா திங்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா பிளேஸ்க்கும் பர்சன்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திங்ஸ் நம்மளுக்கு சுற்றி இருக்கிற பொருட்கள், எல்லா பொருட்களுக்குமே இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ரொனவுன்ஸ் இருக்கிற 42 வார்த்தையுமே கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஏற்கனவே 28 வார்த்தைகள் எல்லாத்துக்குமே தெரியும். மீதி இருக்கிற அந்த 14 வார்த்தைகள் என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் ஏகப்பட்டதாக இருக்குது. கிட்டத்தட்ட 1000 கணக்கில், அது லட்சக்கணக்கில் கூட இருக்கும். ஆனால் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு 50 to 100 வரை. அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அட்வர்பும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரிப்போசிஷன்ஸ் தனியாகவே ஒரு வீடியோவும் போட்டாகணும். ஏன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் பொறுத்தவரையுமே நிறைய இருக்குது. கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் நானே எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் தனியாக ஒரு வீடியோ போக்கலாம். அடுத்தது கன்ஜெக்ஷன்ஸ்க்கும் தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். இன்டர்ஜெக்ஷன்ஸ் எப்பயும் போல் 2 தான். துக்கமாக இருக்கிற டைமுக்கு ஒன்று, சந்தோஷமாக இருக்கிற டைமுக்கு ஒன்று. ஸோ நீங்கள் கிராமர் படிங்க.
எதுக்கு அதை படிக்கணும், எங்கே நம்ம யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுட்டு படிங்க. சரிங்களா? நம்ம தெரியாமலே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த 8 தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டா போயிட்டு இருந்தோம்னா இட் இஸ் நாட் நைஸ். கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. ஸோ எதுக்குன்னு தெரிஞ்சு படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த 20 நாளில் ஆங்கிலத்தில் முதல் கிராமராக நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருக்கோம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எதுக்கு நம்ம பேச போகிறோன்றோம், எங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம்னு தெரிஞ்சுட்டு படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.